எடுக்கவே மாட்டீங்க? கால் பண்ணீங்களா? தெரியலையே, மொபைல் சைலண்ட்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், we are calling from யூ பேங்க். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லோன் தேவைப்படுதா சார்? ஏங்க அவங்ககிட்ட ஒரு லோன் கேட்டனா? ஏன் தொல்லை பண்ணுறீங்க? ஃபோனை வைங்க. ஏன் வாஹித் காலையில் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, எனக்கு என்ன கோவம், நல்லா தான் இருக்கேன். அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்புறீங்களா? இல்லை வெளியே நிற்க வச்சு பேசுகிறீங்க? ஓ ஓகே ஓகே ஓகே, வாங்க உள்ளே வாங்க. வாஹித், சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? ஐயா அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி, நான் அப்போ கிளம்புறேன். உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கல. அதான் ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஃபோன் சைலண்ட் இருந்துச்சு, அதான் சொன்னேனே. ஃபோன் சைலண்டில் இருக்கிறதா நான் பார்த்தேனே வாஹித். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களோட பெயிண்டிங் நான் எடுத்துக்கலாமா? ஷூர். நான் வரேன் வாஹித். ஹாய் வாஹித். சொல்லுங்க, மீட் பண்ண சொல்லியிருந்தீங்க. காலையில் தானே மீட் பண்ணோம். ஏன் ஒரே நாளில் நம்ம 2-3 தடவை மீட் பண்ணது இல்லையா? அப்படி இல்லை, கேட்குறேன். சொல்லுங்கள், ஏதோ பேசுன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? உட்காரலாமே. ஏன் நின்றுட்டே இருக்க போகிறீங்களா? உட்காந்துட்டேன், சொல்லுங்கள். என் பேர் என்ன? புரியல. என் பேர் என்ன வாஹித்? உங்களால் என் பேரை கூட சொல்ல முடியலல்ல? வார்த்தைக்கு வார்த்தை சௌபர்ணிகா சௌபர்ணிகான்னு சொல்லிட்டு இருந்த உங்களால் ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல முடியலல்ல? அப்படி இல்லை. எனக்கு தெரியும் வாஹித். அன்னைக்கு வீட்டில் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. நான் அதை தப்பாக சொல்லிட்டேனா? எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன். உங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் இப்படிலாம் சுத்தமாக இல்லை வாஹித். நான் யார்கிட்டையும் இப்படிலாம் பேசினதில்லை, பழகினதில்லை. எனக்கு எல்லாமே என்னோடய அம்மாவும் அபி மட்டும்தான். அவங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட நான் சிரித்து பேசுகிறேன், பழகிறேன்னா அது உங்கள் கூட மட்டும்தான். ஏன்னு தெரியல, ஆனால் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். என்னதான் நீங்கள் வெளியாள்கிட்ட மொட்டைத்தனமாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட இருந்த விதமே வேற. என்னால் அது மறக்கவே முடியாது. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே எதிர்பார்த்து பேசினதே இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் சாகுற அந்த கடைசி நிமிஷம் கூட உங்களை பார்த்த மாதிரி செத்தா சாவை கூட சந்தோஷமாக ஏற்றுப்பேன்.
ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லை வாஹித், உண்மையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஏன் முன்னாடி சொன்னதே இல்லை? இல்லை, எனக்கு லவ்லாம் செட் ஆகாதுங்க. நான் டோட்டலி வேற. எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, இதில் லவ்லாம் ஒரு கேடா? செட் ஆகாம தான் உங்கள் மெயில் டிராஃப்டில் எனக்கு அனுப்பின மெயில் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்களா? பார்க்கணுன்னு பார்க்கல, எதர்ச்சியாக தான் பார்த்தேன். அவ்வளோ என்ன பிடிக்கும்னா சொல்லிடலாமே வாஹித். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் ஐடியாவே இல்லை. ஏதோ பாட்காஸ்ட்காக டைப் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு ஆர்கியூ பண்ண வேணாம் வாஹித். ஒரு பொண்ணை எனக்கு தெரியும். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுகிறான், பழகுறான்னு. நிஜமாக நான் இவ்வளோ நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ சோகமாக முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் நான் உங்களை கடைசியாக பார்க்குற நாளும் என்னவோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. இந்தாங்க வாஹித், உங்கள் பெயிண்டிங். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பிடிக்கலன்னா தூக்கி போடுறேன்.